நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இந்தோனேஷியாவில் இருந்து சிங்கப்பூர் சென்றபோது நடுவானில் மாயமான ஏர் ஏஷியா விமானம் கடலில் விழுந்திருக்கலாம் என இந்தோனேஷியா மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை சிங்கப்பூரில் உள்ள நமது செய்தியாளர் மணிமாறன் ஸ்கைப் வழியாக இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மணிமாறன். இப்போ இந்தோனேஷியா இந்த ஏர் ஏஷியா விமானம் காணாமல் போனது பற்றி தற்போது ஏதாவது தகவல்கள் வெளிவந்திருக்கா? தற்போது வந்திருக்கும் ஒரு தகவல் நேற்று இரவு வரை கிடைக்காத தகவல் அது என்னவென்றால், விமானம் கிட்டத்தட்ட கடலில் விழுந்து நொறுங்கிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது விமானம் கடல் அடியில் சென்று விட்டதாக அவங்களுக்கு ரேடார் மூலமாக கிடைத்திருக்க தகவல் படி விமானம் கடல் அடியில் சென்று விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்ன நாடுகள் இந்த மீட்பு நடவடிக்கைக்காக உதவறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க? அண்டைய நாடுகள் சிங்கப்பூர், மலேசியா, இந்த 2 நாடுகளுமே அவங்களுடைய விமானப்படை, அவங்களுடைய நேவி கடற்படை மற்றும் கடலுக்கு அடியில், நீருக்கு அடியில் தேடக்கூடிய சாதனங்கள், கருவிகள், இது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்து உதவி இருக்கிறாங்க. அந்த பணி இன்னைக்கு காலையிலேருந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்தோனேஷியாவை சேர்ந்த மீட்பு பணிக்குழு தலைவர் கடல்ல இந்த விமானம் மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க. எதன் அடிப்படையில் இதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க? இப்போ இதற்கான காரணம் என்ன, அது பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இதற்கான காரணம் மோசமான சீதோஷ்ண நிலை அப்படின்றது தான் இதுவரையிலையும் வெளியாகி இருக்கிற தகவல். மோசமான அதாவது இந்த ஏரியாவை இந்த பகுதியை தண்டர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டர் ஜோன் அப்படின்னா இடி, மழை, மின்னலுடன் கூடிய மழை எப்பொழுதுமே இந்த மாதம் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் இருக்கும். குறிப்பாக இந்த களிமண்டான் பகுதி இந்த இடி மின்னலுக்கு உட்பட்ட ஒரு பகுதி. அதனால தான் அந்த பிளேன் ரைட் அல்லது லெஃப்ட் போக முடியாமல் மேலே போயிருக்காங்க. மேலே இன்னும் ஒரு 4000 அடி மேலே போகணும் அப்படின்னு பைலட் கேட்டதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். ஸோ மொத்தத்தில் இது இந்த சீதோஷ நிலை சம்மந்தப்பட்ட ஒரு காரணம் அப்படின்னு தான் நம்புகிறாங்க. அதுக்கு அடுத்தது இது கடலில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் அவங்க இதுவரையிலும் எதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. ஆனால் ரேடாரில் கிடைச்சிருக்க தகவல் படி அது இந்த இடத்துல தான் விழுந்திருக்கணும் அப்படின்ட்டு உறுதியாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் அப்படின்னாக்கா அது கடற்பகுதி. ரேடாரில் கிடைச்சிருக்க சமிகைகளை மட்டும் வச்சு தான் இதுவரையிலையும் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இப்போ இறுதியாக இந்த விமானம் விபத்திற்குள்ளாகிறதுக்கு முன்னாடி அல்லது மாயமாகிறதுக்கு முன்னாடி இறுதியாக விமானத்திலிருந்து பெறப்பட்ட தகவல் என்ன? அதன் அடிப்படையில் ஏதாவது விசாரணை நடைபெறுமா? இறுதியாக அவங்களுக்கு கிடைச்ச தகவல் அதாவது இந்தோனேஷியா டைம் நேற்று காலையில் 7:17க்கு ஜகார்த்தா டவருக்கு போனது தான். அது என்ன அப்படின்னா, மோசமான மேகமூட்டங்கள் இருக்கிறதுனால மேலும் இன்னும் ஒரு 4000 அடி 32ல் பறந்துக்கிட்டு இருந்தது. 38,000 அடிக்கு நாங்கள் போக போகிறோம் அப்படின்ட்டு பைலட் சொன்னது தான் இறுதியாக கிடைச்ச தகவல். அதுக்கு பிறகு அந்த தகவலில் எந்த அப்டேட்டும் இது வரலையும் இல்லை. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவங்க மேலே ஏறும்போது ஒருவேளை இந்த இடிமின்னலுக்கு தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தில் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. இது அந்த இடத்துல தான் விழுந்திருக்கணும். அதாவது 7:17க்கு அவங்க பைலட் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த ஒரு 6 நிமிஷத்தில் தொடர்பு விட்டு போச்சு. அந்த நேரத்தில் விமானம் இந்த இடத்துல தான் இருந்திருக்கணும் அப்படின்னு அனுமானிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் விழுந்திருக்கணும் அப்படின்ட்டு தான் இப்போ சந்தேகப்படுறாங்க. அந்த இடத்துல தான் இப்போ தேடல் முயற்சியும் நடந்துகிட்டு வருது. மிக்க நன்றி. நீங்கள் ஸ்கைப் வழியாக இணைந்து தற்போது கிடைத்திருக்கும் தகவலை எங்கள் கூட பகிர்ந்துகிட்டமைக்காக.